உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம். சனி பகவான் இந்த ஜூலை 13ஆம் தேதி வக்கர பயிற்சி அடைந்து நவம்பர் 28ஆம் தேதி வரையிலே வக்கர பயிற்சி அடைகிறார். இந்த வக்கர பயிற்சியால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். சனி பயிற்சியை பொறுத்தவரையிலே நண்பர்களே, சனி பகவானுடைய வக்ரம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அட் ப்ரெசன்ட் சனி பகவான் எங்கே இருக்கார்? அட் ப்ரெசன்ட் இப்போ மீனத்தில் இருக்கார். மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். வக்கரம்னா என்ன? ரிவர்ஸில் செயல்படுகிறார். தன்னுடைய நிலையிலிருந்து மாறி செயல்படுகிறார். இந்த நிலையிலிருந்து மாறி செயல்படும் பொழுது என்ன ஆகும்னா, நல்லது பண்ணுறவங்களுக்கெல்லாம் சனி பகவான் யாருக்கெல்லாம் நல்ல ஸ்தானங்களில் இருந்தாரோ அவங்களுக்கெல்லாம் கெட்டது நடக்கும். யாருக்கெல்லாம் கெட்ட ஸ்தானங்கள் இருந்தாரோ அதெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவ்வகையிலே தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? 2-3 குடையவர் வக்கரமாகிறார். உலகிலே நண்பர்களே, இந்த 2 குடையவர் வக்கரமாகும் பொழுது என்ன பலன்கள்னா பிரச்சனைகள்லாம் ஏற்படும் என்றால், தனஸ்தானாதிபதி என்பதால் அந்த தனஸ்தானாதிபதி வக்கரம் எனும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏற்படும்? தனாதிபதி வக்கரம். அப்போ இந்த தனாதிபதி வக்கரம் என்றால் என்ன ஆகும்னா, தேவையே இல்லாமல் நமக்குன்னே ஒரு கேரக்டர் அண்ணனே வாங்கினேன், ஈரோட்டில் ஈமோ கோழி வளர்த்தலானே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க. பிரச்சனையே அங்கே தான் வருது. 2 விஷயம் நண்பர்களே, தெரியாத வேலையை செஞ்சவனும் கெட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டான். வாழ்க்கையில் 2 பேர் நற்கதி அடைகிறது ரொம்ப கஷ்டம். யார்? தெரியாத வேலையை செய்கிறவன் கெட்டான். என்றைக்குமே நமக்கு சம்மந்தம் இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா, டீ கடை வச்சுருக்கேன் சார், அது வாசல்லே ஒரு பஜ்ஜி போண்டாலாம் கடை எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு இருக்கேன் சார். ஓகே, ரிலேட்டடான பிஸ்னஸ் ஒத்து வரும். சில பேர் சார் டீ கடை வச்சுருக்கேன் சார், அப்படியே அந்த பக்கம் போனால் ஃபேன்சி ஸ்டோர் ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் சார். இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் இல்லாத 2 பிஸ்னஸ் ஒரே நேரத்தில் உங்கள் மூளை ஒரு மாதிரி தான் செயல்படும். ஒரே நேரத்தில் நிறைய பேர் என்ன யோசிக்கிறதுனா, நம்மளே ஒரு பெரிய மல்டி டைமென்ஷனல்லாம் நம்ம நினச்சிக்கிறோம். அப்படிலாம் இந்த உலகத்தில் யாராலையும் செயல்பட முடியாது. ஏதாவது ஒரு பிஸ்னஸில் தான் உருப்படியாக செயல்பட முடியும். பலமரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான். நிறைய பேர் இருக்காங்க, நம்ம எடிட்டர் தம்பிலாம் இருக்காரு. நிறைய பேர் நான் பார்த்து சொல்கிறேன், அப்படி நான் ப்ரொஃபஷனலாக படிச்சுட்டே இருப்பேன் சார், அப்படியே நான் எடிட்டராக இருப்பேன் சார், அப்படியே நான் இன்ஸ்டா டெவலப்பர் ஆகிடுவேன் சார். ஒரே மாதிரி வேலை எல்லாம் இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரே மாதிரி வேலை. இன்ஸ்டா டெவலப்பராக இருக்கிறது ஒரு வேலை, அதுவும் ஒரே மாதிரி வேலை தான். யூடியூப் பண்ணுறது ஒரே மாதிரி வேலை, உருப்படும். சில பேர் சம்மந்தமே நம்ம காலையில் நான் மிஷின் ஓட்டிட்டு போயிருப்பேன் சார், லேத்து மிஷினில் இருப்பேன், மத்தியானம் ஆனால் டெக்ஸ்டைல் கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுவேன், சாயந்தரம் ஆனால் யூடியூப். நடக்காது தம்பி, கண்டிப்பாக நடக்காது. காரணம் என்னென்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு 2-3 குடையவர் சனி பகவான் அவர் வக்கரமாகும் பொழுது என்ன நடக்கும் என்றால், சம்பந்தம் இல்லாத இடத்துலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரும். சார் நீங்கள் சும்மா இருக்கிற நேரம் சாயந்தரம் பார்ட் டைமில் நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு போங்க, மீதி நேரம் நீங்கள் உங்கள் ஸ்கூலில் பேராசிரியராக இருங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. சார் அது வேறு துருவம், இது வேறு துருவம். தயவுசெய்து அதை அப்படியே நெக்லெக்ட் பண்ணிடணும். ப்ரமோஷன் எல்லாம் ப்ரமோஷன் அல்ல சார். நீங்கள் குவாலிட்டியில் இருக்கீங்க, ப்ரொடக்ஷன் போங்க, கரெக்டான ஒரே ஃபீல்டு ஒர்க்கு. சம்மந்தமே இல்லாமல் உங்களை கூப்பிட்டு வேறு ஏதாவது ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் அதுக்கு உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இத்தனை நாள் நீங்கள் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் இருந்துட்டீங்க, உங்களுக்கு முற்றிலும் சம்மந்தம் இல்லாத வேலையில் நீங்கள் தூக்கி அடிக்கப்படுவீர்கள். அதனாலே ஸ்ட்ரெஸ் ஆகி நீங்கள் வேலையை விட்டு போயிடுவீங்க. அதோட நோக்கம் என்னன்னா, உங்கள்கிட்ட பணம் வரவு இருக்கக்கூடாது. பணம் எப்போ இல்லாமல் போகணும்னா, நீங்கள் வேலை இழந்தால் பணம் இல்லாமல் போகும். எப்போ வேலை இழப்பீங்க? உங்களை வெறுப்பேற்றி விட்டால் நீங்களே வேலை விட்டு போயிடுவீங்க. நம்ம எடிட்டர் இருக்காரு, நம்ம எடிட்டர் கூப்பிட்டு நம்ம என்ன சொல்கிறோம்? சார் நீங்கள் என்ன சார் மனுஷன் கொடுக்குற வேலை கொடுத்தா பரவாயில்ல சார், அனுமானு கொடுக்குற வேலைலாம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் என்ன சரி செய்யுது? ஒரு சமீபத்தில் ஒரு காமெடி படித்தேன். நீங்கள் அப்படியே காலையிலே போயிட்டு அங்கேருந்து அப்படியே இமாச்சல் போய் அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு, அங்கேருந்து நாக்பூர் போயிட்டு, அங்கேருந்து கன்னியாகுமரி போயிட்டு நாளான்னைக்கு வந்துருங்க. இதெல்லாம் 2 நாளில் பண்ணிடணும்ல சார். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜெய் அனுமான் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும். இங்கேருந்து பறந்து போய் ஒரு ஆக்டிவிட்டியாக பண்ணிட்டு வருவார். நான் ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங். ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி வெறுப்பேற்றும் போது என்ன ஆகும்னா, வேலை இழப்பு ஏற்படும். 2 கூடியன் வக்கரமாகிறார், தனஸ்தானம் குறைகிறது. சில பேர் ஜேப்படி திருடர்களால் பணத்தை இழந்துருவீங்க. என்ன பண்ணுறீங்க? சார் இங்கே தான் சார் வச்சுருந்தேன் சார், பாக்கெட்டில் தான் சார் வச்சுருந்தேன், எவனோ களவாண்டு போயிட்டேன் சார், எப்படி நடந்ததுன்னே தெரில சார். இதெல்லாம் நடக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி தெரியாத வேலை சார். சமீபத்தில் சொன்னால் நம்ப மாட்டீங்க, தெரிஞ்ச ஒருத்தர் இதே மாதிரி கிராமத்தில் ஒருத்தர், அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க வீட்டு மாட்டு கொட்டகையில் ஒரு குழி தோண்டி அந்த குழி நிறைய சாணியை போட்டு எல்லாம் ஃபில்லப் பண்ணி வச்சுட்டாங்க சார். சொன்னால் சிரிப்பீங்க, ஆனால் நடந்த உண்மை. அது மேலே சாக்கு போட்டால் மீத்தேன் வாயு எவ்வளோ இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே தொலை போட்டு மீத்தேன் வாயு எடுத்துக்கலான்னு எவனோ ஒரு பெரிய விஞ்ஞானி சொல்லியிருக்கேன். நம்ம ஊரில் தான் விஞ்ஞானிகளுக்கு இப்போ பஞ்சமாக என்ன. இவரும் அதே மாதிரி சாணியெல்லாம் ஒரு குழி தோண்டி கொட்டி அது மேலே சாக்கை போட்டு மூடி 5 நாள் வெயிட் பண்ணியிருக்கான். 5ஆவது நாள் திறந்து பார்த்தா இவ்வளோ பெரிய நண்டு வாகிலி, ஒரு 7-8 நண்டு வாகிலி வருது. கடைசியாக என்னடா சம்பாதிச்சுன்னு பார்த்தா நண்டு வாகிலிட்ட கடி வாங்கியிருப்பான். ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சா. சில பேர் நம்மளை வச்சு தான் டெஸ்டிங் பண்ணுவாங்க. நம்ம அழிஞ்சு போகிறதே யாரால தெரியுமா? நம்ம ஃப்ரெண்டால தான். நம்ம ஃப்ரெண்டை யாரோ ஒரு MLMல சேர்த்து விட்டுருப்பானுங்க. அவன் ஃபஸ்ட்டு வேலையை நம்மளை கூட்டு போய் அவன், ஏன்னா அவனுக்கு இந்த உலகத்தில் யாருமே தெரியாது.
அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் மட்டும்தான். உங்களை கூட்டு போய் ஃபஸ்ட்டு பலி கொடுத்துருவா. அவன்ட்டு அந்த எம்எல்எம் காரனை கொண்டு போய் சேர்த்து விட்ருவா. இவர் தான் எல்ஹெச், இவர் ஆர்ஹெச். எனக்கு இருந்த 2 ஃப்ரெண்டையும் பலி கொடுத்துட்டேன், அவ்வளோதான். அப்புறம் பார்த்தா அந்த கம்பெனிக்காரன் ஓடி போயிடுவான். அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, ஏன்டா அந்த கம்பெனிக்காரன் ரொம்ப பழக்கம்னு சொன்னால் ரொம்ப பழக்கம் தான்டா, பஸ்ஸில் பார்த்து பழக்கமா, இதை நம்பியாடா 25 லட்சம் கொடுத்தேன். நிறைய நேரங்களில் நம்ம ஃப்ரெண்டு சொல்கிறது தான் உண்மை நினச்சி நம்ம கொண்டு போய் ஏமாந்து போயிடுறோம். நீங்கள் சொல்கிறவன் ஃப்ரெண்டாகவே இருக்கட்டும், யாராவே இருக்கட்டும், எங்கிட்ட காசு இல்லைன்னா எங்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிடுங்க. ஃப்ரெண்டு சொன்னால் உண்மையாக இருக்கும்னு உங்களுக்கு நீங்களே நம்பிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. ஏன்னா நமக்கு இருக்கிற அறிவு தான் நம்ம ஃப்ரெண்டுக்கு இருக்கும். நம்ம அந்த நேரத்தில் என்ன யோசிக்கிறோம், நம்ம சொல்கிற நம்ம ஃப்ரெண்டு அவெல்லாம் மிகப்பெரிய ஆள். யார் மிகப்பெரிய ஆள்? இவர் பேரறிஞர் அண்ணா. இவன் நம்ம கூட தான் சுற்றின்னு இருந்தான், இவனுக்கு எப்படி அறிவு இருக்க போகுது? ஸோ அப்போ 2, 3 கூடியவர் வக்கரமாகும் பொழுது நம்மளை வாண்டடாக கூட்டிகிட்டு போய் தள்ளி விட்டு நம்மளை நஷ்டப்படுத்த வைப்பாங்க. அப்போ நம்ம நண்பர்கள் யாராவது வாடா படம் எடுக்கலாம், என்கிட்ட சூப்பரான சப்ஜெக்ட் இருக்குது, நீயே போய் ஏறா போடா, நான் வாடகை கிட்ட காய்ச்சல் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கேன் சொல்லி ஒதுங்கிட்டிங்கன்னா பல நேரங்களில் ரியாலிட்டியாக இருக்கிறது உங்களை காப்பாற்றும். இந்த சீனை போட்டு சுற்றும் போது தான் நமக்கு பிரச்சனையே வருது. அதனால் தனுசு ராசிக்காரர்கள் வாண்டடாக பணத்தை இழப்பீர்கள், ஜாகிரதையாக இருங்க. இப்போ மீனராசியிலிருந்து ஜூலை 13ஆம் தேதி சனி வக்கரம் அடைந்து நவம்பர் 28ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். அது வரைக்கும் உங்களுக்கு போராட்டம் தான். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 4 மாதமும் சனி வக்கரம் தான். யார் யாருக்கெல்லாம் நற்பலன்களை தரும் என்றால், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் 7.5 சனி, கும்பராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களாக கண்டகச்சனி, அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு சிம்மராசிக்காரர்கள் அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இவங்களுக்கெல்லாம் நல்லது. மற்றபடி பொதுவாகவே மற்ற ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு ஏற்ற மாதிரியான பலன்களை நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, சென்னையில் இருந்தீங்கன்னா பொழிச்சொலூர்னு ஒரு ஊர் இருக்குது. இங்கே எங்கன்னா குரோம்பேட் பக்கத்தில் விமான நிலையம், குரோம்பேட் பக்கத்தில் பொழிச்சொலூர், அங்கே சென்று சனி பகவானை வழிபடலாம். அல்லது குச்சனூர்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே சென்று சனி பகவானை வழிபடலாம். அல்லது திருநள்ளாறு, கும்பகோணத்துலேருந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபடலாம். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்கள் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவென்றி சகாநெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா. இதை மட்டும் நீங்கள் சொல்லி வணங்குங்க. கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி விஷ்ணுமாயா சாத்தனுக்குரிய மிகப்பெரிய வேள்விகள் யாகங்கள்லாம் பண்ணுறோம். இந்த உலகத்திலேயே இவ்வளோ பெரிய விஷ்ணுமாயா 6 அடி உயர விஷ்ணுமாயா இங்கே மட்டும்தான் இருக்கார். இதற்கான வைபவங்கள் ஹோமங்கள்லாம் இங்கே மட்டும்தான் நடக்குது. இங்கே வருபவர்கள் கை நிறைய வரங்களோடு செல்கிறார்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குழந்தை இல்லை, வேலை இல்லை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வந்து நிவர்த்தி அடைகிறார்கள். ஸ்ரீமடம்னு பேர். என்னை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.